அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தர்மன். இது உங்கள் தகடூர் தம்பி வலையொலி. அதாவது ஒரு 2 நாளுக்கு முன்பாக நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் நியூஸ் 7 அப்படின்ற ஒரு தொலைக்காட்சி தமிழகம் முழுக்கும் வெளிநாடுகளில் தேர்தல் பயணத்தை எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாணியில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 மாவட்டங்கள் கடந்து 22-23வது மாவட்டங்களாக சிவகங்கை மாவட்டத்துக்கு அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்க. அதில் நாம் தமிழர் கட்சி, அதாவது ஒவ்வொரு கட்சி வேட்பாளர்களும் ஒவ்வொரு கட்சி நபர்களும் அதில் கலந்துக்கிற மாதிரி இருக்குது. அதில் நாம் தமிழர் கட்சி சார்பாக அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார். அப்போது முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று என்று 3 சுற்று இருக்குது. இதில் முதல் சுற்றிலே ஒவ்வொரு கட்சிகளையும் பேச விடுறாங்க. கிட்டத்தட்ட 4 கட்சிகள் பதாகை வச்சுருக்கு. திமுக, அதிமுக, நாம் தமிழர், டிவிகே, தாவேக்கான்ட்டு. அதில் தாவேக்கா எப்பயுமே நம்ம திருவள்ளூரில் மட்டும் கலந்துக்கிட்டாங்க, மற்ற மாவட்டங்களில் கலந்துக்கிறது இல்லை. நாம் தமிழர் எல்லா மாவட்டங்களையும் கலந்துக்கிறாங்க. அதுபோல் திமுக கட்சிகளும் அதிமுக கட்சிகளும் பொறுப்பாளர்கள் கலந்துட்டு பேசுகிறாங்க. இதில் முதல் சுற்றில் பார்த்திங்கன்னா கட்சி ஆட்சி அமைஞ்சு என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்காங்க தமிழக மக்களுக்கு அப்படின்ட்டு பேசணும். அதில் பேச வரும்போது திமுக அண்ணன் பேசுகிறாரு, அடுத்தது அதிமுக ஐயா பேசுகிறாப்புல. 3ஆம் வாய்ப்பாக அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி அவர் பேசுகிறாப்புல. இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் பேச பேச எதிரில் இருக்கிற திமுக தொண்டர்கள் உட்காந்துருக்காங்க. அவர் சேரை தூக்கி போகிறது ஒரு கண்ணியம் இல்லாத ஒரு செயல்பாடாக தான் அவங்க செய்கிற வேலைகள்லாம் இருக்குது. அதாவது முற்போக்கு, சமூக சீர்திருத்தம் எல்லாமே திமுக கட்சியில் உள்ள மேல்மட்ட தலைவர்கள் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அது கடைமட்ட தொண்டர்கள் வரைக்கும் சென்றிருக்கானா இல்லைன்றதான் நம்ம சொல்ல வேண்டிய கருத்தாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இது ஒருத்தர் குறை சொன்னால், அதாவது நம்ம சொல்கிற வார்த்தையை நம்ம செஞ்சுருக்கோன்னு சொல்கிறோம், அடுத்த கட்சி செய்யலைன்னு சொன்னால் அதை அவங்க கருத்தியலாக சொல்ல போகிறாங்க, கருத்தியலாக மோதணும். அதை விட்டு அநாகரிகமாக கூச்சல் இடுறதோ சேரை தூக்கி போட்டு உடைக்கிறதோ இதனால் எந்த பயனும் இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சி அங்கே பேச முடக்கிறாங்க. அந்த இடத்துல அண்ணன் இடும்பாவனம் கார்த்தியில் தரவுகளோடு பேசுகிறாரு. இது அவர் பேசிகிட்டே வரும்போது இதுக்கு மேலே பேசினா எங்கே சிக்கலாயிருமோன்ட்டு அந்த கட்சி உறவுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவதூறாக பேசுகிறாங்க, ஆபாசமாக பேசுகிறாங்க, ஒரு கலைவரத்தை உண்டாக்குறாங்க அந்த இடத்துல. இதுக்கு மேலே முதல் சுற்றிலே அந்த வாதங்கள் எல்லாம் முடிவடைகிற தருவாயில் ஏற்படுத்தி விட்றாங்க. இதில் அந்த பிரபல ஊடகவியலாளர் நெறியாளர் அண்ணன் ராஜேஷ் அவர்கள் அதில் தாக்கப்படுறாரு. அந்த ஒலி வாங்கிய தூக்கி ஒரு நபர் வீசினதுனால அவர் தலையில் அடிபட்டு அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றார். இந்த மாதிரி செயல்களை கட்சிகள் ஒருபோதும் தலைவர்கள் அனுமதிக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பு, எல்லாருமே பேசணும். ஆண்ட கட்சிகளும் ஆள போகிற கட்சிகளும் ஏற்கனவே ஆண்டு முடித்த கட்சிகளும். ஏன்னா ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் பேசுகிற உரிமை இருக்குது. இது மாதிரியான அநாகரிகமான செயல்களை செய்ய வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். நாம் தமிழர் கட்சியை நீங்கள் அந்த இடத்துல வேணால் முடக்கிருக்கலாம். ஆனால் அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி சும்மாவே ஆடுவார். இதில் காலில் சலங்கை வேறு கட்டி விட்ருக்கீங்க. அவர் மேடைக்கு பேசுவார் இனிமேட்டு அதை பற்றி. பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.